ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜேவி லோகேஷ். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது வந்து எல்எம்எம்எஸில் எப்படி வந்து ஒரு பீட்டுக்கோ இல்லை ஏதாவது ஒரு டியூனுக்கோ எஃபெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறது தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேசிக்கான விஷயங்களை பற்றி சொல்லி கொடுத்துருப்பேன் எல்எம்எம்ஸில். பட் உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இந்த டியூட்டோரியல் அதுக்கு தான். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட எல்எம்எம்எஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த எல்எம்எம்எஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக் தெரியாமல் இந்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ எல்எம்எம்எஸோட பேசிக் டுட்டோரியல்ஸ்க்கான வீடியோ யூடியூப் சேனலாக இருக்கும், அதில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 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 பீட் உருவாக்கிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு பீட்டுக்கு தான் நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஸ்லைன் எடிட்டர், அதாவது இங்கே இருக்கும் பாருங்கள், இதுதான் வந்து பீட் ப்ளஸ் பேஸ்லைன் எடிட்டரு. இதில் தான் நம்ம பீட்ஸ்லாம் உருவாக்குவோம். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சா இந்த டேப்பு. இப்போ நம்ம வந்து ஒரு பீட் உருவாக்கலாம். நான் வந்து ஒரு பீட் உருவாக்க போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு தேவை ஒரு சில சவுண்டு சாம்பிள்ஸ். மை சாம்பிள்ஸில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மை சாம்பிள்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கேட்டகரி போகும். அது உள்ள ட்ரம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நீங்களே ஏதாவது ஒரு பீட் போட்டு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் எதாவது காட்டுப்பேன். ஓகேயா, நான் இப்போது கிக் இந்த ஒரு சவுண்டு, அப்புறம் ஸ்னார், ஓகே இது ஒரு சவுண்டு, அப்புறம் கடைசியாக டாம். ஓகே, இப்போ இதை வந்து இந்த 3 சவுண்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் ஒரு சாம்பிள் ஒரு பீட் உருவாக்கிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு பீட் உருவாக்கிட்டேன். இப்போ இந்த பீட்டில் இந்த ஸ்னாருன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னே வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நம்ம இப்போ ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ப் எஃபெக்ட். ரிவர்ப்னா என்ன அப்படின்னா ஒரு எக்கோ மாதிரியான ஒரு சவுண்ட். ஓகேவா, அந்த எக்கோ மாதிரியான ஒரு சவுண்டை வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சவுண்ட் எஃபெக்ட்ன்ற ஒரு சவுண்ட் எஃபெக்ட்னு உருவாக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம உருவாக்குறதுக்கு அது ஒரு டேப் ஒன்று இருக்குது சரியா, அது இங்கே இருக்குது. 1 2 3 4 5 ஃபிஃப்த்தில் எஃப்எக்ஸ் மிக்சர்னு ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப்எக்ஸ் டேப் ஓப்பன் ஆகிடும். எஃப்எக்ஸ் மிக்சர் டேப் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கும், மாஸ்டர்னு சொல்லிட்டு. அது வந்து டிஃபால்ட்டான எஃபெக்ட்ஸு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஏதாவது எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா அது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே அப்ளை ஆகிடும். ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண போகிற எஃபெக்டை வந்து இந்த மாஸ்டர்லேயே போட்டுடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம், இந்த ஸ்னாருக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து புதுசாக ஒன்று உருவாக்கிடலாம். இந்த ப்ளஸ் சம்திங்னா புதுசாக ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிடும். இந்த எஃபெக்ட்ஸில் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் இங்கே இருக்கிற இடத்துல தான் நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ் செயின் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ இந்த ஸ்னாருக்கு என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணலாம்னு சொன்னால் ரிவர்ப் இந்த எஃபெக்ட். ஓகேவா, ஆட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வரும், ஏகப்பட்ட எஃபெக்ட் இருக்குது. அதில் நான் வந்து ஆட் பண்ண போகிறது லாஸ்ட்டில் டேப் ரிவர்பரேட்டர் டேப் ரிவர்பரேட்டர் அந்த எஃபெக்டை வந்து ஓகே கொடுத்துறேன். இப்போ அப்ளை ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன டேப் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கண்ட்ரோல் அமுத்தினாலே வந்துடும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இப்போ நம்ம வந்து ஸ்னாருக்கு இந்த எஃபெக்ட்ஸுன்ற ஒரு எஃபெக்ட்ஸ் 1ல் வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்னும் வந்து இந்த ஸ்னாருக்கு அப்ளை ஆகலை. அதை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்னாருன்ற ஒரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எஃபெக்ட்ஸ் வந்து 0ல் செட் ஆகிருக்கு, அதாவது மாஸ்டரில் செட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அதை 1க்கு மாற்றிங்கன்னா தான் நீங்கள் அப்ளை பண்ண எஃபெக்ட்டுக்கு மாறும் அது. ஓகேவா, இப்போ அந்த எஃபெக்ட் வந்து ஸ்னாருக்கு வந்துருச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்களா, அந்த ஸ்னார் வந்துட்டு ஒரு மாதிரி எக்கோ எஃபெக்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டில், அது உங்களுக்கு கேட்கும். இப்போ வந்து நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதிலே போயிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் மிக்சர்லேயே ஓப்பன் பண்ணி இதில் கண்ட்ரோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதிலே இந்த கண்ட்ரோல்ஸ்லேயே வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணலாம்.
ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாதிரி எக்கோ எஃபெக்ட்லாம் கேட்குதா? ஓகே, இப்போ நம்ம ஸ்னேருக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டில் இங்கே டாம்புன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணலையா, இதுக்கும் ஒரு பீட்டை ஒன்று போட்டு விட்டு அதுக்கும் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ டாம்புக்கு ஒரு பீட்டு போட்டாச்சு. இந்த பீட்டுக்கு இப்போ டாம்புக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். என்ன எஃபெக்ட்னா, இப்போ நார்மலாக வந்து நீங்கள் கேட்கும்போது டாம்போட சவுண்ட் வந்து சென்டரில் தானே கேட்குது, அதாவது சென்டரில் கேட்குற மாதிரி இருக்கா. இப்போ இந்த டாம்போட சவுண்டு வந்து ஸ்டீரியோ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் கொஞ்சம் ஒயிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஃபெக்ட்ஸ் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன் இல்லையா, ப்ளஸ் கொடுத்துட்டேன்னா இந்த செகண்ட் எஃபெக்ட் வந்து டாம்புக்கு அப்ளை பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ இதில் வந்து என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன்னு நான் சொன்ன மாதிரி ஸ்டீரியோ என்சான்சர் சவுண்ட், அதாவது ஸ்டீரியோ கொஞ்சம் வைடு பண்ணுற எஃபெக்ட். அது வந்து இந்த 8வது எஃபெக்ட், இங்கே மேலேருந்து கீழே பார்க்கும்போது 8வது எஃபெக்ட், அதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வரும், வைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எஃபெக்ட் வந்து உருவாக்கிட்டோம். இப்போ இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும், இந்த டாம்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் எஃபெக்ட்ஸில் 2வது எஃபெக்ட் இல்லையா, அது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மவுஸில் இன்க்ரீஸ் பண்ணாலே வந்துடும் 2. இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து டாம்ப் வந்து செகண்ட் எஃபெக்ட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது, ஏன்னா நான் வந்து வைடை வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ளே பண்ணி விட்டலாம். இப்போ நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் சொல்கிற எஃபெக்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும். நார்மலாக கேட்குது இல்லையா. இப்போ பாருங்கள், இது இப்போ இன்க்ரீஸ் பண்ணுற இந்த வைடை பாருங்கள். இப்போ சவுண்டு இப்போ தெரியுதா. இப்போ டாம்ப் வந்து லெஃப்ட்டுக்கும், இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணதால டாம்போட சவுண்ட் வந்து லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஸ்டீரியோவில் கொஞ்சம் வைடாக இருக்கும், கொஞ்சம் இந்த சைடில் வந்த மாதிரி இருக்கும். அதுதான் கேட்டு பார்த்தீங்க. ஓகே, இன்றைக்கி இந்த டுட்டோரியலில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எப்படி வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இதே மாதிரி ஒரு டுட்டோரியலோட உங்களை அடுத்த வீடியோவில் செஞ்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாக நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடாததுக்கு காரணம் ஒன்றுமே இல்லை, என்னோடய எக்ஸாம்ஸ் தான் காரணம். ஃபைனல் இயர் வேறு, கொஞ்சம் ப்ராஜெக்ட்லாம் இருந்தது. அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டமாகிடுச்சு. அதெல்லாம் முடிச்சு, ஆனால் இப்போவும் இன்னும் ரெஸ்ட்டு கிடைக்கல. எக்ஸாம் இன்னும் முடியலையா, மேலே தான் முடியும். மேலே முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நான் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எல்லாம் வந்து அதை என்னோடய எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம்லாம் இருக்கேன். நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போடலான்னு இருக்கேன். அண்ட் அதுக்கு நடுவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணாததுக்கான வந்து நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி தான் தானே ரிப்ளை பண்ணுறது. அதனால் வந்து எனக்கு நிறைய வந்து அதில் மூழ்கிட்டேன்னா வந்து இந்த பக்கம் வரமாட்டேன், எக்ஸாம்ஸ் பக்கம் ஸ்டடீஸ் பக்கம்லாம் போக மாட்டேன். ஸோ அதனாலே வந்து அதுக்கு பயந்துகிட்டே வந்துட்டு இந்த சைடு வரதில்லை. இதுதான் காரணம், வேறு எதுவும் இல்லை. மற்றபடி வந்து மெரிட்டல் பாஸ் சேனலில் வீடியோ அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் போட மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸும் என் கூட கோஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறோம், சீனியர் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதுக்கு உங்களோட வரவேற்பெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்குறேன். அண்டு நீங்கள் ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வந்து இந்த டுட்டோரியல் போட்டதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் வந்து மியூசிக்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அவங்களுக்காக போட்டேன். அண்ட் ஃபோட்டோஷாப் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் அதனால் வந்து உங்களுக்கு போடலான்ற ஒரு ஆசை தான். பட் இப்போ டைமும் நேரமும் சரியாக இல்லை, எனக்கு சரியாக இருந்தால் வேறு எதுவும் இல்லை. மற்றபடி டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுவேன் மேல. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி இந்த டுட்டோரியலை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான டுட்டோரியலோட உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜெவி லோகேஷ் ஃப்ரம் மெரிட்டல் பாய்ஸ்.